கைஸ், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பஸ் ஜேர்னி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸில் வந்து ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். ஃப்ரம் கிளாம்பாக்கம்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், நம்மளுக்கு பின்னாடி பஸ் நிற்கிறது ஃப்ரண்ட்லேயே. ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா MW1. MW பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டோட கோடு. ஸோ அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால வந்து இந்த ரூட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கிளம்பாக்கத்துலேருந்து ஏர்போர்ட்டுக்கு MW1 அண்டு சிறுசேரி ஐடி பார்க்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு MW2. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து MW1 இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் இப்போ தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 days பேக் தான் லான்ச் பண்ணாங்க. பட் பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்போர்ட் இருக்குது. இது வந்து கேமரா சென்சரு அண்ட் ரூட் போர்டெலாம் இருக்கும். அண்ட் டோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சு அண்ட் வந்து மியூசிக் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி தான். ஸோ வந்து ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போகிறோம். இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஜஸ்ட் டீ ப்ரெஸ் பண்ணால் டிரைவிங் மோடில் வேணும். அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்ச்க்கான கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான அண்ட் பெருசாக இருக்கிற வந்து பைலட் சீட்டு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிரைவருக்கு வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. அண்ட் ஹேமர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட் போர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து லோ ஃப்ளோர் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 2 சர்வேலன்ஸ் கேமரா பேசஞ்சர்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் கேமரா, டிரைவரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுள் பற்றி சொல்லியே ஆகணும். தாராளமாக இருக்காலும் நீங்கள் ஒரு ஃபேட் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஒரு லீனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம். ஏன்னா லெக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. நான் இப்படி கால் வச்சுருக்கேன், கம்ஃபர்டபுளாக இருக்கேன். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேபிள் டைப்பு, ப்ளக் டைப்லாம் கிடையாது. பட் வந்து கேபிள் டைப் கொடுத்துருக்காங்க. அது பேசஞ்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
நல்ல டிரைவிங் தான். ஃபைனலி நம்ம சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட் வாசலில் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ட்ராவல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸில் நீங்கள் சென்னை ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். அண்ட் ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க per பர்சனுக்கு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப்.